அனைவருக்கும் வணக்கம். இது கதை அல்ல, நிஜம். அம்சி நாராயண பிள்ளை இவர் பேர் கேட்டிருக்கீங்களா? எனக்கு இப்பதாங்க தெரியும். தன்னுடைய வீட்டுக்கு மகாத்மா என்று பெயர் வைத்தவர். இப்ப புரிஞ்சிருக்கும். அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். 1896ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்திலே தானு பிள்ளை குஞ்சலட்சுமி அம்மாள் அவர்களுக்கு மகனாக பிறந்தவர். மிகவும் திறமையான அனல் பறக்கும் பேச்சாளர். இவரை அந்த பகுதி மக்கள் அத்தனை பேரும் அன்போடு பிரச்சார பீரங்கி, நிகடகவி என்று அழைப்பார்கள், நிமிஷகவி என்று அழைப்பார்கள். அம்சி நாராயண பிள்ளை அவர்கள் ஸ்வராஜ் என்ற பத்திரிகையினுடைய துணை ஆசிரியராக இருந்து அதிலே சுதந்திர உணர்வுகளை எல்லாம், சுதந்திரத்தினுடைய அவசியங்களை எல்லாம் எழுதி மக்களுக்குள்ளே சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தியவர். மகாத்மா அவர்களுடைய அனுமதி பெற்று மகாத்மா என்ற ஒரு பத்திரிகையை தொடங்கி திருவனந்தபுரத்திலே இருந்து அந்த பத்திரிகையை வெளியிட்டார்கள். மகாத்மா அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு சென்று சேர்த்தார்கள். கதராடையினுடைய பயன்களையும் அதனால் இந்திய தேசத்திற்கு வரக்கூடிய நன்மைகளையும் விளவங்கோடு பகுதியிலே மிகவும் பிரச்சாரம் செய்து மக்களிடையே பரப்பி அத்தனை பேரையும் கதராடை அணிய வைத்தவர். 1924-25 வைக்கம் பகுதியிலே நடந்த சத்தியாகிரக போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அதே போல 1931-32 குருவாயூர் பகுதியிலே நடந்த சத்தியாகிரக போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். கண்ணூரில் நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்கு திருவிதாங்கூர் பகுதியிலே இருந்து தன்னுடைய நண்பர்கள் 25 பேரோடு திருவனந்தபுரத்திலே இருந்து நடைபயணம் மேற்கொண்டு வந்தார். அதனால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் ஒரு மிகப்பெரிய புலமையை பெற்றவர், கவி புலமை உடையவர். இவர் எழுதிய ஒரு பாடலுக்கு ஆங்கிலேய அரசாங்கம் தடை விதித்ததோடு மட்டும் இல்ல, இவரை கைது செய்து வியூர் சிறையிலே அடைத்தது. அப்ப பாருங்க, அந்த பாடலுக்கு எவ்வளவு வீரியம் இருந்திருக்கும். அதை கேட்டு ஆங்கிலேயனே தகித்து போயிருக்கிறான், துடித்து போயிருக்கிறான் என்றால் அது சாதாரண விஷயமா? 1929ஆம் ஆண்டு அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு என்ற போராட்டத்திலே பல இடங்களிலே அதை முன்னின்று நடத்தி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு ஆலப்புழா சிறையிலே 6 மாதம் 20 நாட்கள் கடும் தண்டனை விதிக்கப்பட்டு அங்கே சிறைவாசம் இருந்தார். இவர் எழுதிய ஜாலியன் வாலாபாக் படுகொலை, பகத்சிங் வதம் என்ற புத்தகங்களுக்கு ஆங்கிலேய அரசு தடை விதித்தது மட்டுமல்ல, இவரை கைது செய்து சிறையிலும் அடைத்தது. இவருடைய படைப்புகள் அனைத்தும், இவருடைய எழுத்துக்களாகட்டும் அல்லது பாடல்களாகட்டும் அல்லது புத்தகங்களாகட்டும், அனைத்துமே அம்சி என்ற புனைப்பெயரிலே வந்ததனாலே அத்தனை மக்களும் அவரை அன்போடு அம்சி நாராயண பிள்ளை என்று அழைத்தார்கள். இவருடைய வாழ்நாளிலே சுதந்திர காற்றினை சுவாசித்து 1981ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார்கள். நண்பர்களே, இப்படி முகம் தெரியாத நாட்டுப்பற்று மிக்க மக்கள் அனைவரும் போராடி பெற்று கொடுத்த இந்த சுதந்திரத்தை பேணி காப்பது நம்முடைய கடமை. இந்த சுதந்திரம் இந்த மண்ணிலே பிறந்த அத்தனை பேருக்கும் சரிசமமாக கிடைப்பதற்கு உதவுவது நம்முடைய கடமை என்பதனை மறவாமல் இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவரும் தேசப்பற்றோடும் நாட்டுப்பற்றோடும் மக்கள் நலனிலே அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்காக அடிபட்டு உதைப்பட்டு ரத்தம் சிந்தி சிறைப்பட்டு வாழ்ந்த அத்தனை தியாகிகளுக்கும் நாம் செலுத்தக்கூடிய அஞ்சலியாக இருக்கும் என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.